உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த தேவ நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை நம்புங்கள். இந்த பூமியில் இருக்கிற எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடாம். ஆகவே காண்கிற இந்த உலகம் அழியும், காணாத ஒரு உலகம் உண்டு. அந்த உலகம் பரலோகம். அந்த பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, உங்களை வரவேற்கிறது. இந்த நாள் உங்களுக்காய் நான் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து இந்த வசனத்தை தியானியுங்கள். இதுவே நித்தியம். 1 தெசலோனிக்கேயர் 1:10 அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி இரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்தில் இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்ன? அது பரலோகம். பரலோகம் என்றால் தேவன் வாழுகிற ஒரு இடம். தேவன் வானத்தை படைத்து அதை தனக்கென்று எடுத்துக்கொண்டார். பூமியை படைத்து அதை மனிதர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆகவே மனிதர்களாகிய நாங்கள் இந்த பூமியிலே வாழுகிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் பரலோகத்திலிருந்து மீண்டும் வரப்போகிறார். அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்திலே வந்து மனிதனாய் பிறந்து மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் விரும்பினார். மனிதன் இந்த பூமியிலே வாழ்ந்து படுகிற துன்பங்கள், வேதனைகள், முடிவிலே அவன் மரணம். அவனுடைய கதை முடிந்து போகிறது, அவன் அழிந்து போகிறான். ஆகவே அவனுடைய எதிர்காலம் என்ன? இப்படியே விடக்கூடாது. மனிதனை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசுவும் மனிதனாகி இந்த உலகத்துக்கு வந்தேன் மனிதர்களை மரணத்துக்குள்ளே கொண்டு போற, நரகத்திலே பாதாளத்திலே தள்ளிவிட பார்க்கிற பாவத்தில் இருந்து மனிதனை விடுதலையாக்கும்படி இயேசு வந்தார். இயேசு இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் தன் சரீரத்தில் ஏற்றி சிலுவை மேலே அவர் சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு 40 நாட்கள் தன்னுடைய சீடர்களுக்கும் தன்னை அறிந்தவர்களுக்கும் தான் உயிருள்ளவராய் இருக்கிறதாய் அவர் தன்னை காண்பித்தார், நிரூபித்தார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவரை நம்புறவர்கள் பாக்கியவான்கள். அவர் அற்புதங்களை, அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையிலே ஏராளமாய் செய்வார். அவர் ஒருவராய் எண்ணிலடங்கா அதிசயங்களை செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர், என்றென்றும் வாழ்கிறவர். அவர் அல்பாவும் ஒமேகாவும், அவர் ஆதியும் அந்தமும், அவர் முந்தினவரும் பிந்தினவரும், அவருக்கு முன்னே ஒரு தேவன் இல்லை, அவருக்கு பின்னே ஒரு தேவன் இருக்க போவதுமில்லை. அவர் ஒருவரே எல் ஒலாம், சதா காலங்களிலும் இருக்கிற தெய்வம். இந்த தெய்வம் உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாள் காணப்பட்ட பிற்பாடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். போனவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லி சென்றார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை மீட்டு கொள்ளும்படி வருவதாய் சொன்னார். அவர் சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். அந்த இயேசு நல்ல இயேசு, நன்மை செய்கிற இயேசு. ஆகவே அவர் இந்த மனுக்குலத்துக்காய் பூமியிலே தன்னை பலியாய் கொடுத்தார். இந்த இயேசு மீண்டும் வரப்போகும்போது என்னென்ன காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் என்பதை இந்த பரிசுத்த வேதாகமத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேதாகமம் ஒன்றை வாங்கி வாசித்து பாருங்கள். இன்று பூமியில் நடப்பவைகளும் இதற்கு முதல் பூமியில் நடந்து கொண்டிருந்தவைகளும் இவைகளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் இனி வரப்போறவைகளும் சம்பவிக்க போகிறவைகளும் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலே வேதம் தேவனை குறித்து சொல்லுகிறவர் இருக்கிறவரும் இருந்தவரும் இனி வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், இருந்தவர், இருக்கிறவர்,
இருந்தவர் முந்தி, இருக்கிறவர் இப்ப, இனி வரப்போகிறவர் இயேசு. ஆகவே இயேசு மீண்டும் வரப்போகிறார். இயேசு மீண்டும் வரும்போது நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் சொந்த தெய்வமாய் ஏற்றிருக்கிறார்களோ அவர்களை அவர் எடுத்துக்கொள்ளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்காய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு மிக பயங்கரமான யுத்தம் உண்டாயிற்று. அந்த யுத்தத்திலே போர்க்கைதிகளாக இந்த தேசத்தில் இருந்த ஒரு மனுஷனை பிடித்து கொண்டார்கள், யுத்த வீரனை. அவன் பல வருஷமாய் சிறையிலே அடைக்கப்பட்டான். அவனுடைய மனைவி ஒரே அழுது கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கணவனை விடுதலையாக்குவார்கள், இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தோடு எப்பொழுது பேசும், என் புருஷனை எப்பொழுது மீட்டுக்கொண்டு தருவார்கள் என்று அவர்கள் அலுவலகமாய் அதிகாரிகளாய் இராணுவ தளபதிகளை சந்தித்து கொண்டே வந்தார்கள். அவர்கள் அந்த மனைவிக்கு சொன்னார்கள், ஓம் அவர் விரைவிலே வந்து விடுவார், நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்களுடைய கணவன் வரவில்லை. ஒரு நாள் வந்தது. அவங்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. கதவை திறந்து ஜன்னலை திறந்து பார்ப்பார்கள், வந்து விட்டாரோ, இன்றைக்கு வருவாரோ, அவர் இதோ வருகிறார் என்று சொல்லுவார்கள் அதிகாரிகள். அவங்க ஒவ்வொரு நாளும் போய் அந்த இராணுவ அந்த முகாமை சுற்றி வந்து, ஐயா என் புருஷனை மீட்டுட்டீங்களா என்று கேட்பார்கள். ஓ இதோ விரைவில் வருவார், நீங்கள் இன்றைக்கு போங்க, நாளைக்கு வருவார் என்று சொல்லுவார். இன்று போய் நாளைக்கு வாருங்கள் என்று சொல்வார். இப்படியே சொல்லி கொண்டிருந்தார்கள். பல 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 வருஷங்களாய் சொன்னார்கள். கணவன் வரவில்லை. ஒவ்வொரு நாளும் அந்த கணவனுக்காய் அந்த இராணுவ முகாமுக்கு போவதும் இராணுவ தலைமையகத்தை சுற்றி வருவதும் இவர்களுடைய வேதனையாகிட்டு எவ்வளவாய் நேசித்திருப்பார்கள் அந்த கணவனை என்று பாருங்கள். ஒருவேளை கணவன் உயிரோடு இருக்கிறானா என்பது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஒரு நாள் வந்தது, கணவனை உண்மையாகவே விடுதலையாக்கினார்கள். அவர்கள் இந்த தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆகவே அந்த மனைவி அந்த கணவனை எதிர்பார்த்து காத்திருந்தே பல வருஷமாய் அவரை கண்டபோது ஓடி போய் கணவனை அணைத்து கொண்டார்கள். இதே போலதான் இயேசுவும் ஒரு நாள் வருவார். அவர் சிறையில் இல்லை, அவர் அடைக்கப்பட்டில்லை. அவர் வானத்தை பூமியை உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். சதாகாலங்களிலும் ஜீவிக்கிறவனாயிருக்கிறார். அவர் தன்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்கும்படி வரப்போகிறார். அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் அந்த கணவனை அவள் கண்டது போல இயேசுவை இந்த ஜனங்கள் காண்பார்கள். அப்பொழுதோ அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். இந்த பூமியிலிருந்து இயேசு அவர்களை மீட்டெடுத்துக் கொள்ளுவார். ஆகவே பிரியமானவர்களே, உங்களோட வாழ்க்கையிலே பரலோகத்திலிருந்து இயேசு வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டுமானால் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் விரும்பியவர்களானால் உங்களுக்காய் நான் செபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து செபியுங்கள். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரம். நான் ஒரு பாவி, என் பாவங்களை மன்னியும். இயேசுவை உம்முடைய இரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தமாக்கி எனக்கு நித்திய ஜீவனை தாரும். இயேசுவே, உம்முடைய வருகை நான் எதிர்பார்த்து காத்திருக்கத்தக்கதா எனக்குள்ளே என்னை நிறைவாய் வந்து தங்குகிறோம். என்னை உம்முடைய ஆலயமாய் மாற்றும் அப்பா. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து இயேசு வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதனால நிச்சயமாய் இயேசு ஒரு நாள் உங்களை சந்திப்பார். ஆமென்.